மினாட்டோ விசஸ் டோபிராமா ஃபைட். இந்த ஒரு ஃபைட் மட்டும் நடந்துச்சுன்னா அது வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே FTG அப்படிங்கிறது ஒன்று தெரியும். டோபிராமாட்ட இருக்குது ஃப்ளைங் ரைஜ். மினாட்டோ FTG யூஸ் பண்ணுவார். இடத்துல தாய்ஜொட்ஸுக்கே வேலை இருந்திருக்காது. இப்படிப்பட்ட ஃபைட் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஃபைட் நடக்கிறதுக்காண்டி வாய்ப்பு எந்த இடத்துலையுமே இருந்திருக்காது. நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இடத்துல ஐக்கியூன்னு எடுத்துக்கிட்டா என்னதான் டோபிராமா நிறைய ஜொட்ஸு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு தான் ஐக்கியூ வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மினாட்டோ அதுக்கு மேலே தான் சொல்லணும். ஏன்னா வந்து மினாட்டோட ஐக்கியூங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக யோசிப்பார். டோபிராமா ஒரு பிளான்லாம் போட்டு மினாட்டோ டிஃபீட் பண்ணுற வரையும் வந்துட்டாலுமே கூட அந்த இடத்துல மினாட்டோ இவ்வளோ நேரம் நீ பண்ணதெல்லாம் நான் தான் உன்னை பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பிளானே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஐக்கியூ உள்ளவர் தான் நம்ம மினாட்டோ. ஃப்ளையிங் ரேஞ்சினை பற்றி பார்க்கலாம். நம்ம டோபிராமா கண்டுபிடிக்கல, அது ஒரு பேசிக் லெவலில் தான் இருந்திருக்கும். மினாட்டோட FTGங்கிறது அந்த ஃப்ளையிங் ரேஞ்சினோட ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் மினாட்டோட FTG. இருக்கிற இடத்துல பார்த்துருப்போம் மினாட்டோட FTG வந்து ஃப்ளையிங் ரேஞ்சினோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த இடத்துல வேற எந்த ஜுட்ஸுவை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீஅனிமேஷன் நம்ம டோபிராமாட்ட இருந்தாலுமே அதை வந்து 1v1 பேட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் மினாட்டோ மாதிரி ஆள்கிட்ட யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இன்னரிஸ் மினாட்டோ